என்ன பண்ணுற நீ? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? விடு என்ன என்று அவள் கதற, காதில் வாங்காதவன், நான் தான் சொன்னல, நீ கத்துனாதான் எனக்கு மூடு அளவுக்கு அதிகமாக ஏறுதுடி என்று கூறியபடி அவள் இடை முழுவதும் இதழால் ஊர்ந்து வந்தவன் பற்களால் கடித்து இழுக்க, லேசாக சதைப்பற்று உள்ள இடத்தில் இதழால் கவ்வி ருசித்தவன் அவளை பார்க்க, கண்களை மூடப்போகும் சமயம் பற்றென்று ஒரு கடி வைக்கவும் பதறி போனவள் அவனை பார்க்க, என்னடி, நான் தான் உன்கிட்ட சொன்னல, நீ கண்ணை மூடவே கூடாதுன்னு. காதலே வாங்க மாட்டியா? பாரு, தேவையில்லாமல் உன்னோட வெள்ளை இட இப்படி என் பல்லால் கடி வாங்கிட்டே என்று தன் கடித்த இடத்தை நாவால் வருடி கொடுக்க, அவளோ அனலில் இட்ட புழுவாக துடியாய் துடித்தாள். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? விட்டு தொலையேன். அச்சோ, நீ இப்படியே கெஞ்சிக்கிட்டே இறேன். எனக்கு இன்னும் இன்னும் அப்படியே தேன் மஞ்சு பாயிற மாதிரி இருக்கு என்று வேண்டுமென்றே அவளின் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்க, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. நீ பேசுகிற எதையும் என்னால் கேட்கக்கூட முடியலை. நான் இதுக்கு மேலே மோசமாலாம் பேசுவேன்டி. இதுக்கே நீ இப்படி ஆயிட்ட. தினம் தினம் இனிமேல் என் கூட தானே இருக்க போகிற. அப்போல்லாம் நல்லா உனக்கு தெரியும் பாரு என்று கூடியபடியே அவன் சிறுக சிறுக கீழே இறங்கவும், வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் என்று அவள் கண்களை மூடிக்கொள்ள போக, ஏய், கண்ணை மூடுனேன், அப்புறம் பல்லாலே அந்த இடத்துல தண்டனை கொடுப்பேன் என்று கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் பேச, வேறு வழியே இல்லாமல் கண்ணை திறந்து பார்த்தாள். அவனோ அவளுடைய பெண்மையில் முகத்தை புதைத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதழால் அங்கு முத்தங்கள் பதிக்க, அவளோ நெளிய ஆரம்பித்திருந்தாள். அவள் தொடையை நன்றாக விரித்து வைத்தவன், இதழ் ஊர்வலம் செய்து கொண்டிருந்தவன் லேசாக வாய் திறந்து நாவால் வருட, அவனன் வருடலில் அது மழைநீரை வாரி இறைக்க ஆரம்பித்திருந்தது. சிறுக சிறுக அதை தேனமுதமாக பருகி கொண்டிருந்தவன் அதில் போதை அளவுக்கு அதிகமாக ஏறி மொத்தமாக மையல் கொண்டு அதை தன் வாயால் ருசித்து பருக ஆரம்பித்து விட்டான். 15 நிமிடங்களாக பெண்மையிலே முகத்தை புதைத்திருந்தவன் நாவால் வருடி வருடியே அவளின் உணர்ச்சிகளை கிளர்த்தி எழ வைத்திருந்தான். அவனை ஆதரிக்கவே கூடாது என்று இருந்தவளின் கரங்கள் அவளையும் அறியாமல் அவனுடைய பிடரி முடியை பற்றி மசாஜ் செய்து கொண்டிருந்தது. அவனும் மென்மையாகவே அவளை கையாள்வது போல தோன்ற அவளையே அறியாமல் ஆதரிக்க ஆரம்பித்திருந்தாள். அவனோ பெண்மையில் பிழந்து வைத்த மாதுளை போல ஜூஸ் எடுத்து குடித்து கொண்டிருந்தான். அவளோ போதும், விட்டுவிடு என்று எவ்வளவு கூறியும் காதில் வாங்காமல் தன்னுடைய செய்கையை தொடர்ந்து கொண்டே இருந்தான் அந்த